இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் பண்ண போறோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து அதாவது சத்து மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்து மாவு. அதாவது நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்டுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி கஞ்சி இது பவுடர் ரெடி பண்ணி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு நினைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சேர்க்கிற ஒவ்வொரு பொருள்லையும் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச பொருளை தான் நம்ம சேர்த்து சத்து மாவு தயாரிக்க போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் வந்து இந்த மாவு ரெடி பண்றதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கருப்பு உளுந்து வந்து 100 கிராம் உளுந்து, 100 கிராம் உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க டம்ளர் அளவு எடுத்தீங்கன்னு நினைக்கி 1 டம்ளர் அளவு. இதுல வந்து எள்ளு வந்து 50 கிராம், பார்லி அரிசி வந்து 50 கிராம், கொஞ்சோண்டு சுக்கு துண்டை வந்து நான் தட்டி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருக்கு, அதனால ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதான் இவ்வளவுதான் நான் சேர்க்க போற பொருள் இது. இதுல ஒவ்வொரு பொருளையுமே ரொம்ப கருப்பு உளுந்துல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. கருப்பு உளுந்து வந்து நம்ம பொம்பளை பசங்க எல்லாம் வயசுக்கு வந்த பசங்களுக்கு எல்லாம் அந்த கருப்பு உளுந்துல களி செஞ்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அந்த பசங்க எல்லாம் கொடுத்தோம்னு நினைக்கி சாப்பிட்றது கிடையாது. அது மாதிரி எள்ளுலையும் நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள், அது மாதிரி பார்லி அரிசிலையும் அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி இது இப்போ வந்து பசங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த சாப்பாட்டை வந்து எப்படின்னா கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்டுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கஞ்சி நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாலில் காய்ச்சிட்டு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி எப்படின்னா அந்த உடம்புல கருப்பு உளுந்தோடைய சத்து எல்லாருடைய சத்தும் கொஞ்சம் சேரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுடரை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதை வந்து ஒன்று ஒன்றா நான் வறுத்து எடுத்துக்க போறேன். இதை கருப்பு உளுந்து வந்து 100 கிராம் உளுந்தை வந்து உள்ள சேர்த்துறேன். நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா கைவிடாம நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். செவந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். உளுந்து வந்து நல்லா செவந்து நல்லா வாசனை வருது. இதை வந்து ஒரு பிளேட்ல குட்டி ஆற வச்சிருவோம். அடுத்து வந்து இதே சூட்ல வந்து எள்ளை போடுறேன். எள்ளை வந்து இப்ப சூடு நிறைய இருக்கிறதுனால டப்புன்னு படப்படன்னு வெடிக்கும். கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு எள்ளு வறுக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். அப்படி வெடிச்ச உடனே டப்புன்னு கொட்டிடுங்க. ரொம்ப கருகுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு அந்த கஞ்சில வந்து கருகுன வாசனை வரும். எள்ளோட மனம் போய் கருகுன வாசனை வந்துடும். அதனால கொஞ்சம் எள்ளு வறுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வறுத்துக்கோங்க. இந்த எள்ளும் நல்லா வறுபட்டுட்டு அதையும் உள்ள போட்டுறேன். அடுத்தது பார்லி அரிசி போடுறேன். இந்த பார்லி அரிசியோட இப்ப சுக்கையும் சேர்த்து போட்டுறேன். சுக்கையும் சேர்த்து போட்டு இந்த பார்லி அரிசியும் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அதையும் எடுத்துறோம். இந்த பார்லி அரிசியும் நல்லா வறுபட்டு போச்சு. இப்ப இந்த பார்லி அரிசியும் ஒரு பிளேட்ல கொட்டிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சியில தான் பவுடர் பண்ண போறேன். நான் வந்து கொஞ்சமா இன்னைக்கு போட்டிருக்கிறதுனால நான் மிக்சியில பவுடர் பண்ண போறேன். நீங்க நிறைய ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னு நினைக்கி மிஷின்ல கொடுத்து கூட நீங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். இதோட ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு, நீங்க ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னம்னா ஒரு 4 ஏலக்காயும் உள்ள போட்டுட்டு பவுடர் பண்ண போது பவுடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தூள் இருக்கிறதுனால அப்புறமா நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். நான் அந்த மாவை வந்து நான் வறுத்து வச்சிருந்த எல்லாமே நல்லா அரைச்சி மிக்சிலேயே நல்லா பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டு 2 அரைச்சிட்டு திருப்பி அதுல கப்பி மாதிரி இருக்கும், அதையும் 2ஆம் தரம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து இதுல வந்து ஏலக்காய் தூள் நான் சேர்த்து நான் அரைச்சி இந்த பவுடரை எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பவுடர்ல வந்து நம்ம எப்படி பால்ல ஊத்தி எப்படி கஞ்சி காய்ச்சலாம் அப்படிங்கிறத வாங்க. பால் வந்து ஒரு டம்ளர் பாலும் 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா இந்த மாவு போடும்போது நல்லா திக்காகும். அதனால 1 டம்ளர் பால் 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் இந்த 1 டம்ளர் பாலுக்கு வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் மாவு போட்டா போதும். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கட்டி இல்லாம கரைச்சிருவோம். ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு உளுந்தும் அப்படியே பிசுப்பா இருக்கும். அதனால நம்ம அப்படியே மாவை உள்ள போட்டோம் அப்படின்னம்னா கட்டியா பிடிச்சிரும். அதனால இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றிக்கிறோம். அது மாதிரி இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து மிக்சியில வந்து பவுடர் பண்ணும்போது எள்ளு சேர்த்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்பீடா ஓட்ட விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எள்ளு வந்து ரொம்ப சேர்ந்துக்கும். அதனால என்ன பண்ணோம்னா விட்டு மிக்சியை வந்து விட்டு சுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டான லெவல்ல இருக்கும். இப்போ வந்து நான் இதை மாவை வந்து உள்ள சேர்த்துறேன். பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கு வரட்டும். மாவு வந்து கொஞ்சம் வெந்து வரணும்னு நல்லா இருக்கும். மாவு வேகணும் அப்படின்னாதான். இந்த சத்து மாவு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா திக்காவும் ஆயிட்டுது. இப்போ வந்து நான் இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கஞ்சி தயாரிச்சுக்கலாம்.
இதை வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோட சேர்த்து சாப்பிடணும்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு நம்ம பனங்கற்கண்டு, நம்ம இது கொஞ்சம் நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு இதோட சேர்ந்து கலந்து குடிக்க போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் இது ஹெல்த்தியாக இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். இல்லைனாக்கி நம்ம கல்கண்டு, வெறும் கல்கண்டு, ஒயிட் கல்கண்டு போட்டு கூட நம்ம பவுடர் பண்ணும் போதே ஒயிட் கல்கண்டு போட்டு கூட பவுடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சுகருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளை மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிலாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த உளுந்து, எள்ளு, இந்த பார்லி அரிசியில நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கஞ்சி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டீ காஃபியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கஞ்சியை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.